இனிமே மும்பை ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அதுதான் நீங்க ஆட்டத்துல இல்லையே இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மும்பை விசஸ் கேகேஆர் மேட்ச் இருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆறதுக்கே பயங்கர லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதனால ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அது வெறும் 16 ஓவர் தான் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரி, பிலிப் சால்ட்டும் சுனில் நரேனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல துஷாராவோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து பும்ராவோட பால்ல சுனில் நரேனும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்ரேயஸ் ஐயரும் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி, ஸ்டார்டிங்ல 3 விக்கெட் போயிருச்சு. அடுத்தடுத்து மும்பை ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். அப்பதாங்க வெங்கடேஷ் ஐயரும் நிதிஷ் ராணாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, ரசல், ரிங்கு சிங் சொல்லிட்டு அவங்க சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இன்னைக்கு கேகேஆர் 16 ஓவர் முடிவுல 157 ரன் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பா 16 ஓவர்ல இதெல்லாம் ஒரு கம்மியான டார்கெட் தான். மும்பை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை மும்பைனால வின் பண்ண முடியும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மும்பையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இசான் கிசானும் ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுல ரோஹித் சர்மா கூட கொஞ்சம் பொறுமையா தான் விளையாண்டாரு. ஆனா இசான் கிசான் 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது சுனில் நரேன் வந்தாருங்க. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த இசான் கிசான் தூக்கிட்டாரு. இசான் கிசான் அவுட் ஆன அடுத்த ஓவர்ல வருண் சக்கரவர்த்தியோட பால்ல ரோஹித் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. சரிப்பா, இவங்க ரெண்டு பேர் போனா என்ன, அடுத்ததான் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாங்க. எப்படியாவது இன்னைக்கு மேட்ச மும்பை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட் சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்துல திலக் வர்மா மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்தாப்புல நமன்தீரு 2 சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பி நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருங்க. கடைசி ஓவர்ல 22 ரன் எடுத்தா மும்பை வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி மும்பை கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் கூட இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, கடைசியில என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க கடைசி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல நமன்தீர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல திலக் வர்மா அவுட் ஆயிட்டாரு. இதனால மும்பைனால இந்த மேட்சை ஜெயிக்க முடியல. இந்த மேட்சை கேகேஆர் 18 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை கேகேஆர் வின் பண்ணது மூலமா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்த அப்படியே தக்க வச்சுட்டாங்க. சோ இதனால அவங்க பிளே ஆஃப்க்கும் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 இடமும் அவங்களுக்கு உறுதி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா மும்பை இந்த மேட்ச்ல ஆறுதல் வெற்றியாவது அடைவாங்க. சரி, பிளே ஆஃப்க்கு தான் போக முடியல, இந்த மேட்சை வின் பண்ணி ஒரு டீசென்ட்டாவது வெளியே போவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்சை ஜெயிக்கிற மாதிரி கடைசி நேரத்துல தோத்துட்டாங்க. இதனால மும்பை ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.